நாள் நிகழ்ச்சியை விட்டு செப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வெளியில் வந்ததுக்கு பிறகு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வெங்கடேஷ் பட் அவர்களே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த நிகழ்ச்சி விட்டு வெளியில் வந்தார் அப்படின்ட்டு அவர் ஒரு பேட்டியிலே பேசியிருந்தாரு. அதற்கு பதிலீடு கொடுக்கும் விதமாக வெங்கடேஷ் பட் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற முழு தொகையிலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் நிகழ்ச்சி தான் குக்கு துக்குமாலி. இந்த குக்கு துக்குமாலி 4 நிகழ்ச்சியிலையுமே செப் வெங்கடேஷ் பட் அவர்கள் நடுவராக இருந்தார். இப்போ 5வது சீசனுக்கு அந்த நிகழ்ச்சி விட்டு வெளியில் வந்துட்டார். சமீபத்தில் சன் டிவியில் டாப்பு குக்கு டூ புகுவல்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை மீடியா மனுஷன் சேர்ந்து செம கிராண்டாக நடத்தி முடிச்சிருந்தாங்க. அதாவது செப் வெங்கடேஷ் பட் அவர்கள் மீடியா மாசன் எங்கே இருக்கோ அங்கே தான் நான் இருப்பேன். அவங்க விஜய் டிவி பக்கம் இருந்தனால தான் விஜய் டிவியில் இருந்தேன். அவங்க சன் டிவிக்கு வந்தனால இப்போ சன் டிவிக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் செப் வெங்கடேஷ் பட் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை பேட்டியில் பேசியிருக்காரு. அதாவது செப் வெங்கடேஷ் பட் அவர்கள் கோடியில் சம்பளம் கேட்டதுனால சேனல் தரப்பில் சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அதனால தான் வெங்கடேஷ் பட் அவர்கள் அந்த நிகழ்ச்சி விட்டு வெளியில் வந்துட்டார். அவருக்கு எங்கே அதிக சம்பளம் கொடுக்குறாங்களோ அங்கே தான் செப் வெங்கடேஷ் பட் போவார் அப்படின்ட்டு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பேசியிருந்தார். இந்த பேட்டியை பார்த்த செப் வெங்கடேஷ் பட் அவர்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லோருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக்கில் ஒரு சங்கடமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் என்னை பற்றி அவதூறாக பேசி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோக்குள்ள அவரை திட்டி பல பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. என்னை நேசிப்பவர்கள், என்னுடைய ரசிகர்கள், என்னை மதிப்பவர்கள் என் மீது நிறைய பாசம் வைத்திருப்பார்கள் என்பது இதன் மூலமாக எனக்கு தெரிகிறது. தயவுசெய்து அதுபோல் திட்டி மெசேஜ் பண்ண வேணாம். அவரோட நிலைமை என்னன்னு தெரியலை. பாவம், அவர் பணத்துக்காக பண்ணுறாரா, மனநிலை சரியில்லைன்னு தெரியலை. அவர் ஏதோ அவர் பிழைப்புக்காக பண்ணுறாருனா அவரோட வேலையை பண்ணட்டும். அந்த சாணியில் நாம் சென்று கல்லெறிஞ்சு அந்த சாணி நம்முடைய முகத்து மேலே வீச வேணாம் நான் பார்க்குறேன். உண்மையில்லாமல் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னை பற்றி தான் சோசியல் மீடியாவில் ஒரு சில செய்திகள் வந்திருக்கு. பரவாயில்ல, தலைவர் சொன்னது போல் யார் என்ன சொன்னாலும் நாம் நம்ம வழியை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். நாம் நம்முடைய வேலையை செய்வோம், எல்லோரையும் சிரிக்க வைப்போம், சந்தோஷமாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நமக்கு கவலை இருக்கக்கூடாது. நீங்கள் தயவுசெய்து அதில் தலையிட்டு உங்கள் மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. 500 நபர்களுக்கு மேல் அந்த வீடியோ கீழ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் சோசியல் மீடியாவில் இது போன்று வரும் செய்திகளுக்கு நாம் ரியாக்ட் செய்து நாம் நம்முடைய கருத்தை குறைச்சிக்கொள்ளக்கூடாது. நாம் சூரியனாக இருப்போம். நம்மை பார்த்து எந்த நைவனும் குறைச்சிக்கிட்டு போகட்டும் அப்படின்ட்டு செப் வெங்கடேஷ் பட் அவர்கள் அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தொழில்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.